வணக்கம். இந்த சிறப்பான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சும்மா சாதாரணமான ஒண்ணு இல்ல. ஒரு உண்மையான மகத்தான வாழ்க்கையை எப்படி வாழ்றதுங்கிறத பத்தின ஒரு சூப்பரான தரவு விளக்கம் இது. குறிப்பா அன்பான உறவுகளும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் எப்படி நம்ம வாழ்க்கையை அழகாக்குதுன்னு இதுல ஆழமா பார்க்க போறோம். ஒரு அற்புதமான வாழ்வுக்கான ரகசியம் இதுல இருக்கு. சரி வாங்க, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த பவர்ஃபுல்லான வரியை கேளுங்க. நீங்கள் நிச்சயமாக ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழத்தான் பிறந்திருக்கிறீர்கள். இதை கேட்கும்போதே உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி வருது இல்ல? ஆமாங்க, நீங்க ஏதோ சாதாரணமா வாழ்ந்துட்டு போறதுக்காக பிறக்கல. உங்களுக்கு பிடிச்ச, நீங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் அடையவும் சாதிக்கவும் தான் பிறந்திருக்கீங்க. அதைத்தான் இந்த மூலக்கட்டுரை ஆணித்தரமா சொல்லுது. பகுதி 1, மகத்தான வாழ்க்கையின் தொடக்கம். நம்ம ஆசைகளை எப்படி நிறைவு செய்யறது, அதிலிருந்து எப்படி இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்ததா பகுதி 2, மகிழ்ச்சியான உறவுகளின் சக்தி. இதுதான் நம்ம வாழ்க்கையோட அடித்தளம். அன்பும் பெருமகிழ்ச்சியும் எப்படி வேலை செய்யுதுன்னு இதுல பார்ப்போம். இப்போ உங்க மனசுல ஒரு அழகான காட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க குடும்பம், உங்க நெருங்கிய நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாய்விட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அந்த இடம் முழுக்க அன்பும் மகிழ்ச்சி நிறைஞ்சு வழியுது. நினைக்கும் போதே ரொம்ப இதமா இருக்குல்ல? இதுதாங்க நம்ம இலக்கு. நம்மளோட உறவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான சந்தோஷத்தால நிரம்பியும் இருக்கணும். அந்த அன்பான சூழல் தான் நம்ம வாழ்க்கையை உண்மையான வசந்தமா மாத்துது. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் குடும்ப உறவுகள் எப்படி ஆணிவேர் மாதிரி உறுதியா இருக்கணுமோ, அதே அளவுக்கு நம்ம நண்பர்கள் கூட இருக்கிற உறவுகளும் ஸ்ட்ராங்காவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கணும். இந்த ரெண்டுக்குமே சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு தரவுகள் சொல்லுது. இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது தான் நாம பேசுற அந்த மகத்தான வாழ்க்கை முழுமையடையுது. எவ்வளவு அருமையான விஷயம் இல்ல அது? ஓகே, அடுத்து பகுதி 3, உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள். இதுல உறவுகளை தாண்டி நம்ம இலக்குகளை எப்படி அடையறதுன்னு பார்க்கலாம். ஒரு இசைக்கலைஞர், விளையாட்டாளர், தொழில் முனைவோர், ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளர், கவிஞர், இல்லைன்னா ஒரு அன்பான பெற்றோர், இதுல நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க நினைச்சாலும் சரி, உலகத்தையே சுத்தி பார்க்க ஆசைப்பட்டாலும் சரி, நீங்க அதுவாக ஆகத்தான் வேண்டும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் உந்துதலை இந்த ஆவணம் நமக்கு கொடுக்குது. உங்களுக்கு எல்லையே கிடையாது, எந்த தயக்கமும் வேணாம். பகுதி 4, அன்றாட சவால்களை எதிர்கொள்ளுதல். எப்படி தடைகளை தாண்டி வர்றதுன்னு இதுல பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கறேன். நாம நினைச்ச மாதிரி காரியங்கள் சரியா நடக்காதப்போ என்ன ஆகும்? சில வேளைகள்ல தோல்வி வரலாம், இல்லனா சே நமக்கு லக்கே இல்லப்பா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். இது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானே. நம்ம எல்லாருக்கும் சோர்வடைகிற தருணங்கள் வரத்தான் செய்யும். அதை எப்படி எதிர்கொள்றது? அங்கதான் ஒரு மிகப்பெரிய பார்வை கோண மாற்றத்தை இந்த ஆவணம் முன்வைக்குது. அதிர்ஷ்டம் இல்ல, தோத்துட்டோன்னு நினைக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த சவால்களை உங்களை வளர்த்து கொள்வதற்கான வழிகள் அப்படின்னு பார்க்க பழகுங்க. வாழ்க்கையில சவால்கள் கண்டிப்பா வரும், ஆனா அது உங்களை கீழே தள்ளுறதுக்கு இல்ல, உங்களை வலிமையாக்கி பாதுகாக்கிறதுக்கும் நீங்க மேன்மேலும் வளர்றதுக்குமான படிக்கட்டுகள் அது. பகுதி 5, உண்மையான மகிழ்ச்சியை அடைதல். மீண்டு வர்றதுக்கான அந்த ரகசியத்தை இதுல பார்க்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே ஆக வேண்டும். இது சும்மா ஒரு சாதாரண அட்வைஸ் கிடையாதுங்க, இது உங்களுக்கான கட்டளை. உங்க பிறப்புரிமை. ஒரு மகத்தான வாழ்க்கைய வாழ்றதுங்கிறது உங்களுக்கான ஒரு சாய்ஸ் இல்ல, அது கண்டிப்பா நடந்தே தீரணும். இத முழு மனசோட உறுதியா நம்புங்க. அந்த எல்லையற்ற மகிழ்ச்சியை நோக்கி உங்க வாழ்க்கையை அமைச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நாம இந்த அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப ஆழமான அன்பான உறவுகள், பெரிய கனவுகள், சவால்களை வெல்லும் மனப்பான்மை, இதெல்லாத்தையும் பத்தி ரொம்ப தெளிவா பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. உங்களுக்கான அந்த மகத்தான வாழ்க்கையை உரிமை கோர இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்க போற அந்த முதலடி என்ன? உங்க குடும்பத்துக்கிட்டயோ இல்ல நண்பர்கள்கிட்டயோ அன்பை பகிர்ந்துக்க போறீங்களா? இல்ல உங்க இலக்க நோக்கி உழைக்க போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன்.